கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. யூதாவின் புத்திரரில் சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் உதாசீனம் பண்ணுகிறார்கள், அசட்டையாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறார். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஏசாயா அவர்களையும் கடிந்து கொள்கிறார். அவர்களை பற்றி சொல்லும்போது எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே என்று சொல்லுகிறார். இவர்கள் நகரத்தின் அதிபதிகளாயும் நியாயாதிபதிகளாயும் இருக்கிறார்கள். இந்த நிந்தனைக்காரர் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தர் தங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு மரணமே வராது என்றும் தாங்கள் எப்போதுமே ஜீவனோடு இருப்போம் என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு தங்கள் மீது வந்தாலும் தாங்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருப்பதினால் தங்களுக்கு மரணம் வராது என்றும் நினைக்கிறார்கள். தங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்றும் தங்களுடைய முதிர் வயதில் மாத்திரமே தாங்கள் மரிக்கப் போவதாகவும் சொல்லுகிறார்கள். தாங்கள் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணி இருப்பதினால் வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது தங்களை அணுகாது என்றும் சொல்லுகிறார்கள். நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும், அப்போதுதான் நம்மால் மரணத்திற்கு பயப்படாமல் இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை மரணம் சேதப்படுத்தாது. உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:22-23. யூதாவின் புத்திரரோ கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் விரோதமாய் சிந்திக்கிறார்கள். மரணத்தை தங்களுக்கு சிநேகிதராக்கிக் கொண்டால், மரணத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டால் தங்களுக்கு மரணத்தினால் ஒரு பாதிப்பும் உண்டாகாது என்பது இவர்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்தினால் இவருடைய மனது இருமாப்படைந்திருக்கிறது. மரணத்தை தங்களுக்கு சிநேகிதராக்கி இருப்பதினால் தாங்கள் தேவனோடு சத்துருவாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரித்துவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். யூதாவின் புத்திரர் இந்த சத்தியத்தை புரியாமல் தாறுமாறாக சிந்திக்கிறார்கள். தாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணி இருப்பதினால் வாதை தங்களை அணுகாது என்று நினைக்கிறார்கள். இவருடைய கற்பனை வீணானது. இவர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போய் இருப்பதினால் இவர்களுக்கு வாதை வரும். நிந்தனைக்காரர் எருசலேமில் உள்ள ஜனத்தை ஆளுகை செய்கிறார்கள். இவர்களுடைய நிந்தனையும் இருமாப்பும் பெருமையும் அதிகமாய் இருக்கிறது. வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது தங்களை அணுகாது என்று சொல்லுகிறார்கள். வாதை தங்கள் தேசத்தின் மீது புரண்டு வந்தாலும் அதிலே மற்றவர்கள்தான் அழிந்து போவார்களே அல்லாமல் தங்களுக்கு அழிவு வராது என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய நம்பிக்கையும் மாயமானதாய் இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் ஆதாரமும் மாயமானதாய் இருக்கிறது. இவர்கள் பொய்யை நம்புகிறார்கள், பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி இருக்கிறார்கள். எருசலேமின் நகரத்தார் தங்களுக்கு சர்வ ஞானம் இருப்பதாகவும் தாங்களே புத்திமான்கள் என்றும் நினைக்கிறார்கள். தங்களுக்கு அரசியல் தந்திரங்கள் எல்லாம் தெரியும் என்றும் சத்துருக்களையும் தங்களுடைய கைகளில் போட்டுக்கொள்ள முடியும் என்றும் நினைக்கிறார்கள். அசீரியாவின் ராஜா எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறான். எருசலேம் நகரத்தை அவனுடைய சமூகத்திலே சரணடைய செய்துவிடலாம் என்றும் அப்போது அசீரியாவின் ராஜா தங்களை கொன்று போடாமல் உயிரோடு விட்டுவிடுவான் என்றும் நினைக்கிறார்கள். அல்லது அசீரியாவின் ராஜாவுக்கு யூதா தேசத்தை கப்பம் கட்டுகிற தேசமாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் சிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனால் அசீரியா ராஜாவின் நுகம் அதிக பாரமாய் இருக்காது என்றும் அவன் மூலமாய் தங்களுக்கு ஆபத்து வராது என்றும் நினைக்கிறார்கள். இக்காலத்திலும் அநேகர் தங்களுடைய திட்டங்களை தந்திரமாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். தந்திரம் பண்ணுவதனால் சிறிது காலம் வாதைக்கு தப்பிக்கலாம்.
ஆனாலும் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. தந்திரம் சில சமயங்களில் நமக்கு உதவி செய்யும். தந்திரத்தினால் ஒரு சிலரை ஒரு சில காலத்திற்கு மாத்திரம் ஏமாற்றலாம். தந்திரம் பண்ணி வாதைக்கு சிறிது காலம் விலகி இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது, ஆறுதலும் இருக்காது. இவர்கள் மீது வாதை எப்போதும் வரலாம். இவர்கள் சதா காலமும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஜீவிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரமே பாதுகாப்பு உண்டு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே பயமில்லாமலும் நடுக்கமில்லாமலும் ஜீவிப்பார்கள். தந்திரங்களையும் மாயையையும் நம்புகிறவர்கள் எப்போதும் பயந்து கொண்டிருப்பார்கள். யூதாவின் புத்திரர் தந்திரமாக யோசனை பண்ணி மாயையின் மறைவிலே வந்தடைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு மாயையின் மறைவில் பாதுகாப்பு இல்லை. கர்த்தருடைய மறைவில் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் யூதாவின் ராஜாக்களுக்கு இன்னும் எச்சரிப்பை கூறுகிறார். அவர்கள் மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள், பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பில் இருந்து தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக யூதா நினைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய நினைவு தவறானது. வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்பதும் அவர்களுடைய தவறான நம்பிக்கையே. யூதாவின் மீது வாதைகள் வந்தது. பாபிலோனியர் யூதாவுக்கு எதிராக வந்தார்கள். கிபி 70 ரோமாபுரியர் யூதருக்கு விரோதமாக வந்தார்கள். இவர்கள் எருசலேமை முன் அறிவிக்கப்பட்டபடி முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள். யூதா இதுவரையிலும் மாயையை நம்பிற்று. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டபடி நியாய தீர்ப்பு வந்தது.